வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 யூனிட் 3.1 டெக்னாலஜி ஆஃப் வாட்டர். அதில் பகுதி 1 டெக்னாலஜி ஆஃப் வாட்டர் அல்லது நீரின் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லெசன். ஸோ இப்போ டெக்னாலஜி ஆஃப் வாட்டர் அல்லது நீரின் தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா த சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது நீர்வள ஆதாரங்கள். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அல்லது நீர்வள த டூ இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அது என்னென்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர் அல்லது நிலப்பரப்பு நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து செகண்ட் ஒன் இஸ் பார்த்தோன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அல்லது நிலத்தடி நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டு தான் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், சர்ஃபேஸ் வாட்டர் அதாவது நிலப்பரப்பு நீர். இந்த நிலப்பரப்பு நீர் அல்லது சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னா என்னென்னா the rain water, river water, lake water and sea water are example for the surface water. அதாவது நிலப்பரப்பு நீர் அப்படின்னா மழை நீர், ஆற்று நீர், ஏரி நீர், கடல் நீர் ஆகியன நிலப்பரப்பின் மேலுள்ள நீர்வள ஆதாரங்கள் ஆகும். ஸோ அதுக்கு இது எக்ஸாம்பிள். அடுத்து செகண்ட் ஒன் இஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அல்லது நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா ஸ்ப்ரிங் வாட்டர் அண்டு வெல் வாட்டர் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் த அண்டர் கிரவுண்ட் வாட்டர். அதாவது நீரூற்று, கிணறு ஆகியன நிலத்தடி நீர்வள ஆதாரங்களாகும். இது செகண்ட் டைப். இது ரெண்டும் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு நிலத்தடி நீர் குறைவதற்கான காரணங்கள், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அதாவது நிலத்தடி நீர் குறைவதற்கான காரணங்கள் ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், காடுகளை அழித்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டீஃபாரஸ்டிசேஷன் ரெடியூசஸ் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ இதை தான் காடுகளை அழித்தல் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்ப உயர்வு. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து தேர்ட் ஒன் இஸ் பாருங்கள், பாப்புலேஷன் க்ரோத், அதாவது மக்கள் தொகை பெருக்கம். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் த நார்மல் ரெயின்ஃபால், அதாவது பருவமழை குறைந்து போதல். ஸோ இது அடுத்து அஞ்சாவது ஒன்று பார்த்தீங்கன்னா டியூ டு அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது நகரமயமாதல். இந்த 5 காரணங்களும் நிலத்தடி நீர் குறைவதற்கான முக்கியமான ஒரு ரீசன்ஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு காடுகளை அழித்தல், அதாவது டீஃபாரஸ்டிசேஷன் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அடுத்து குளோபல் வார்மிங், புவி வெப்ப உயர்வு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாப்புலேஷன் க்ரோத், மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டிக்ரீஸ் இன் த நார்மல் ரெயின்ஃபால், பருவமழை குறைந்து போதல். அடுத்து நகரமயமாதல், அதாவது மக்கள் கிராமங்களை நோக்கி அல்லது காடுகளை நோக்கி அங்கே நகர்ந்து வீடுகள், தொழிற்சாலைகள், நிறைய கட்டடங்களை கட்டி அங்கே வாழ்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நகரமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுவும் ஒரு காரணம். ஸோ இந்த 5 முக்கியமான ரீசன்ஸும் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் மட்டம் குறைவதற்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது மழைநீர் சேகரிப்பு.
ஸோ அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அல்லது மழைநீர் சேகரிப்பு அப்படின்னா the rainwater harvesting is the collection of rainwater for useful purpose and recharging the excess water into ground to improve the water quality and quantity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பூமியின் மேற்பரப்பிலும் பூமிக்கடியிலும் மழைநீரை சேகரித்து நன்முறையில் பயன்படுத்தும் முறைக்கு மழைநீர் சேமிப்பு என்று பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் மழைநீர் சேகரிப்பு அல்லது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். பாருங்க, இது மழைநீர் சேமிப்பு டயக்ராம் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் சேகரிப்பு மெத்தட்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று மேற்கூரை வழி சேகரிப்பு முறை, அதாவது ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மேற்கூரை வழி சேகரிப்பு முறை அல்லது ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, த கலெக்ஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் விச் ஃபால்ஸ் ஆன் த ரூப்ஸ் ஆஃப் ஹவுஸ் அண்டு பில்டிங்ஸ் இஸ் கால்டு ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வீடுகள் கட்டிடங்களின் மேற்கூரையில் விழும் மழைநீரை சேமிப்பது மேற்கூரை வழி சேகரிப்பு முறை எனப்படும். ஸோ இதுதான் மேற்கூரை வழி சேகரிப்பு முறை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலில் வரும் நீரை அகற்றி விட்டுடணும். முதலில் வரும் நீரை அகற்றி விட்டுட்டு பின்பு வரும் நீரை வடிகுழாய் மூலம் கொண்டு வந்து மணல் வடிப்பானில் வடிகட்ட வேண்டும். இதுதான் இதுக்கான செய்முறை. இந்த மணல் வடிப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா அது முதல்ல ஜல்லிக்கல் ஒரு லேயர், ஒரு அடுக்கு, அடுத்து ஆற்று மணல் ஒரு லேயர். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக அதை ஒரு தொட்டி மாதிரி ப்ராப்பராக செஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மணல் வடிப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மூலமாக நம்ம வடிகட்டணும். ஸோ இதுதான் இதற்கான ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மேற்கூரை வழி சேகரிப்பு முறை. அடுத்து செகண்ட் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பேஸ் ஹார்வெஸ்டிங், அதாவது திறந்த வெளி சேகரிப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஓப்பன் பேஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா, the rainwater collected from the open spaces is not pure, hence it is used for groundwater recharging, and open spaces around the buildings are used for rainwater harvesting. அதாவது திறந்த வெளியில் விழும் மழைநீரில் அசுத்தங்கள் நிறைந்திருக்கும், அதனால் இட் இஸ் நாட் பியூர். எனவே இதனை பூமிக்குள் செலுத்தி நிலத்தடி நீர் மட்டத்தின் அளவை உயர்த்தலாம். கட்டிடங்களுக்கு அருகே உள்ள திறந்த வெளிகளில் இதை நம்ம சேமிக்கலாம். ஸோ எப்படின்னா, இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா பெர்கோலேட்டின் ஃபிட். இது நம்ம என்ன சொல்கிறோம், பெர்கோலேட்டின் ஃபிட் அல்லது கசிவு நீர் குழிகள் முறை அப்படின்னு சொல்கிறோம். பெர்கோலேட்டின் ஃபிட் அல்லது கசிவு நீர் குழிகள் முறை. செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் டிரான்சஸ் அல்லது கசிவு நீர் படுக்கைகள் முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுலேயே தேர்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வெல்ஸ், அதாவது நீரூற்றல் கிணறு. கசிவு நீர் குழிகள் முறை, கசிவு நீர் படுக்கைகள் முறை, அடுத்து நீரூற்றல் கிணறு. ஸோ அதுதான் ஜென்ரலாக இது ஏரி குளம் குட்டை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேகரம் செய்கிறது மழைநீரை இது திறந்த வெளி சேகரிப்பு முறை, அது ஓப்பன் பேஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 2 மெத்தடும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரூஃப்டாப் ஹார்வெஸ்டிங், ஓப்பன் பேஸ் ஹார்வெஸ்டிங் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய அட்வான்டேஜஸ், அதாவது மழைநீர் சேமிப்பின் பயன்கள். அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். நிலத்தடி நீர் மட்டம் உயர்கிறது, இதனால் மழைநீர் சேமிக்கிறதுனால. செகண்ட் நியூஸ் பாருங்கள், த குவாலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இஸ் இம்ப்ரூவ்டு. நிலத்தடி நீரின் கடினத்தன்மை குறைந்து சுவை கூடுகிறது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், குவாலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இஸ் இம்ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து தேர்ட் ஒன் இஸ் பாருங்கள், இட் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் சீ வாட்டர் இன்டு லேண்ட் நியர் த காஸ்டல் ஏரியாஸ். அதாவது கடல் நீர் உட்புகுவது தடுக்கப்படுகிறது.
அதுக்கு அருகாமையில் உள்ள வசிப்பிடங்களுக்கு உட்புகுவது தடுக்கப்படுகிறது மழைநீர் சேமிப்பதனால். ஓகேவா? இதை நம்ம தேர்ட் பாயிண்ட்டாக கடல் நீர் உட்புகுவது தடுக்கப்படுகிறது, இது நம்ம சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இஸ் பாருங்கள், இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ளூடிங் டூரிங் ரெய்னி சீசன்ஸ். மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸ், நமக்கு பயன்கள். அடுத்து ஒன்று பாருங்கள், லாஸ்ட்டு, சாயில் எரோசின் இஸ் அவாய்டட். மண் அரிமானம் தடுக்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மழைநீர் சேமிப்பதனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், அதுதான் பயன்கள் அப்படின்னு சொல்கிறோம். த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட் the application of rainwater harvesting, அந்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ அடுத்து நீரின் வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த வாட்டருடைய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாஃப்ட் வாட்டர், second one is hard water. So two types of water, there are two types of water. One is soft water அல்லது மென்னீர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன் இஸ் hard water அல்லது கடின நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாஃப்ட் வாட்டர். இந்த சாஃப்ட் வாட்டர்னால் என்னென்னா, the water which gives leather readily with soap is called soft water. அதாவது சோப்புடன் சேர்த்து எளிதில் நுரைய தரக்கூடிய நீரை நம்ம என்ன சொல்கிறோம், மென்னீர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சாஃப்ட் வாட்டர் அல்லது மென்னீர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள், ஹார்ட் வாட்டர் அல்லது கடின நீர். ஓகே, இந்த ஹார்ட் வாட்டர் அப்படின்னா the water which does not give leather with soap is called hard water. அதாவது சோப்புடன் சேர்ந்து எளிதில் நுரை தராத நீரை கடின நீர் என்கிறோம். ஓகே, ஸோ இது ரெண்டும் நீரினுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த நீரின் கடினத்தன்மைக்கான காரணம், the reason for hardness. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, the hardness of water mainly due to the presence of dissolved salt like bicarbonates, chlorides and sulfates of calcium and magnesium. மெக்னீசியம் மற்றும் கால்சியத்துடைய சல்பேட்டுகள், பைகார்பனேட்டுகள் மற்றும் குளோரைடுகள், இதுதான் நீரினுடைய கடினத்தன்மைக்கு காரணம் நாம் சொல்கிறோம். நீரின் கடினத்தன்மைக்கு அதிலுள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவற்றின் பைகார்பனேட்டுகள், குளோரைடுகள் மற்றும் சல்பேட்டுகள் போன்ற உப்புக்களே காரணம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நீரின் கடினத்தன்மை, த ரீசன்ஸ் ஃபார் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதனுடைய டைப்ஸு, கடினத்தன்மையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ். ஸோ என்னென்ன ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கார்பனேட் ஹார்ட்னஸ் அல்லது கார்பனேட் கடினத்தன்மை. அடுத்து செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா நாட் கார்பனேட் ஹார்ட்னஸ், அதாவது கார்பனேட் அல்லாத கடினத்தன்மை. ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் இருக்குது, கார்பனேட் ஹார்ட்னஸ் அண்டு நான் கார்பனேட் ஹார்ட்னஸ். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்பனேட் ஹார்ட்னஸ், இது வந்து டெம்ப்ரவரி ஹார்ட்னஸ். இந்த கார்பனேட் ஹார்ட்னஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ரவரி ஹார்ட்னஸ் தான், இது ஈஸிலி நம்ம ரிமூவ் பண்ண முடியும். The carbonate hardness is due to the presence of bicarbonates of calcium and magnesium present in the water. அதாவது கால்சியம், மெக்னீசியம் ஆகியவற்றின் பைகார்பனேட்டுகள் நீரில் கரைந்திருப்பதால் ஏற்படக்கூடிய அந்த கடினத்தன்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கார்பனேட் கடினத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஈஸிலி நீரை கொதிக்க வைப்பதன் மூலம் இந்த கடினத்தன்மையை நம்ம எளிதில் நீக்கிவிட முடியும். ஓகே, இது கார்பனேட் கடினத்தன்மை அல்லது கார்பனேட் ஹார்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நான் கார்பனேட் ஹார்ட்னஸ். இந்த ஹார்ட்னஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம பர்மனெண்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்ல முடியும்.
நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் அல்லது கார்பனேட் அல்லாத கடினத்தன்மை. The non-carbonate hardness is due to the presence of chlorides and sulfates of calcium and magnesium in the water. அதாவது கால்சியம் மெக்னீசியம் ஆகியவற்றின் குளோரைடுகள் மற்றும் சல்பேட்டுகள் நீரில் கரைந்திருப்பதால் ஏற்படக்கூடிய கடினத்தன்மை கார்பனேட் அல்லாத கடினத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனை எப்படி நீக்கலாம்னா, நீரை கொதிக்க வைப்பதன் மூலம் எளிதில் நீக்க வைக்க முடியாது. நீரை கொதிக்க வைப்பதன் மூலம் எளிதில் நீக்க முடியாது. எனவே இதை நம்ம என்ன சொல்கிறோம், பர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம், நிரந்தர கடினத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் பாருங்கள் கார்பனேட் ஹார்ட்னஸ் இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் பைகார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே கார்பனேட் ஹார்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த காம்பவுண்ட்ஸ். அடுத்து நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் அந்த காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம்னா கால்சியம் சல்பேட், அடுத்து மெக்னீசியம் சல்பேட், நெக்ஸ்ட்டு கால்சியம் குளோரைட், மெக்னீசியம் குளோரைட், இது எல்லாமே நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் காம்பவுண்ட்ஸ். கார்பனேட் ஹார்ட்னஸ் காம்பவுண்ட்ஸ், நான் கார்பனேட் ஹார்ட்னஸ் காம்பவுண்ட்ஸ், இந்த ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இந்த காம்பவுண்ட்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதனால் ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹாட் வாட்டர், கடின நீரால் ஏற்படும் தீமைகள். ஸோ என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். The hot water cannot be used for drinking and cooking purposes. குடிநீராகவும் சமையலுக்கும் பயன்படுத்த இதனை இயலாது. அடுத்து செகண்ட் பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டு, இட் cannot be used for bathing and washing purposes. சோப்புடன் சேர்ந்து எளிதில் நுரை தராததால் குளிப்பதற்கும் துவைப்பதற்கும் ஏற்றதல்ல. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் இஸ் பாருங்கள். The hardness corrodes the pipelines. இது குழாய்களை அரிக்கின்றது. ஓகே, இது தேர்ட் பாயிண்ட். அடுத்து ஃபோர்த்து பாருங்கள். இட் cannot be used in the boilers for steam rising. அதாவது கடின நீரை கொதிகலன்களில் நீராவியை உற்பத்தி செய்ய பயன்படுத்த இயலாது. அதுதான் ஃபோர்த் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட் ஒன் இஸ் ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள். It is not suitable for the industries because it affects the quality of the product. தொழிற்சாலைகளுக்கு ஏற்றதல்ல, ஏன்னா இது உற்பத்தி பொருட்களின் தரத்தை பாதிக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹாட் வாட்டர், கடின நீரால் ஏற்படும் தீமைகள், ஹாட் வாட்டருடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு த மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஹாட்னஸ், கடினத்தன்மை அளவை குறிக்கும் முறைகள். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று மில்லிகிராம் ஃபார் லிட்டர், எம்எல் ஃபார் எல். இதை ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம், எம்எல் ஃபார் எல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மில்லிகிராம் ஃபார் லிட்டர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா பிபிஎம், அதாவது பார்ட்ஸ் ஃபார் மில்லியன். பிபிஎம்னா பார்ட்ஸ் ஃபார் மில்லியன். ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இந்த மில்லிகிராம் ஃபார் லிட்டர். இந்த மில்லிகிராம் ஃபார் லிட்டர் அப்படின்னா, இட் இஸ் த நம்பர் ஆஃப் மில்லிகிராம்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ப்ரெசன்ட் இன் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். அதாவது 1 லிட்டர் நீரில் எவ்வளவு மில்லிகிராம் கால்சியம் கார்பனேட் கரைந்துள்ளது என்பதை குறிக்கும் இந்த அலகு நம்ம என்ன சொல்கிறோம், மில்லிகிராம் ஃபார் லிட்டர் எனப்படும். அதுதான் மில்லிகிராம் ஃபார் லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் பிபிஎம், பார்ட்ஸ் பர் மில்லியன். செகண்ட் மெத்தட், இட் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பை வெயிட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இன் மில்லியன் பார்ட்ஸ் பை வெயிட் ஆஃப் வாட்டர். அதாவது 1 மில்லியன் பங்கு நீரில் எவ்வளவு கால்சியம் கார்பனேட் கரைந்துள்ளது என்பதை குறிக்கும் அலகு பிபிஎம் எனப்படும். ஓகே, இதுதான் பார்ட்ஸ் பர் மில்லியன் அல்லது பிபிஎம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே. ஸோ இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1 நீரின் தொழில்நுட்பம் வாட்டர் டெக்னாலஜி இன்றைக்கி பகுதி 1ல் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்ஸ்.